இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடி அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம், சக்தி மாதம். இதை ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பீடை மாதம் இல்லைங்க, இது பீட மாதம். அம்மனுடைய சக்தி அதிகமாகக்கூடிய மாதம். அம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம். அம்மன் ஆலயங்கள்லேயும் சரி, பெரும்பாலான அம்மன் ஆலயங்களில் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா விழாக்கள் கொண்டாடுவாங்க. அதனாலே என்னமோ இந்த ஆடி மாதத்தில் திருவிழா மாதம் அப்படின்னு அழைக்கப்படுறது ஒரு வழக்கம். இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு நல்ல பலனை பெற்றுத்தரும். பல நாட்களாக வேண்டி கிடைக்காத ஒரு விஷயம் கூட இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வேண்டி விரதம் இருந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆடி அமாவாசை இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் நம்ம விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த ஆடி அமாவாசையில் நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம். அதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும்? இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால யார் தர்ப்பணம் கொடுக்கலாம், ஆண் கொடுக்கலாமா, பெண் கொடுக்கலாமா, எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இந்த பித்ருக்களுக்கு இந்த ஆடி மாதத்து அமாவாசையில் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும், அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பித்ருக்களுக்கு நம்ம முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால அவங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும். அந்த ஆத்ம சக்தியை பெற்று அந்த பித்ருக்கள் மகாவிஷ்ணுவோடைய பாதங்களை கொண்டு போய் சமர்ப்பிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம என்னெல்லாம் வேண்டிக்கிறோமோ நம்மளுடைய பித்ருக்களுக்கிட்ட அதையெல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். நம்மளுடைய முன்னோர்களுக்கு நல்ல ஒரு பலனை தேடித்தரும். நம் வணங்கும் மகாவிஷ்ணுவுக்கு இதையெல்லாம் போய் சென்றடையும். அதனால் ஆடி அமாவாசை நாட்களில் நம்மளுடைய பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இது எல்லாருமே செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. யம தர்மராஜாவோடைய கைகளுக்கு இது சென்று அவர்கள் நம் முன்னோர்களை அழைத்து அவங்களிடம் இந்த நம்ம செய்கிற தர்ப்பணத்தை ஒப்படைப்பாங்க. ஆடி அமாவாசை அன்று மறைந்த நம் முன்னோர்களுக்கு பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு புறப்படும் நாளாக அதை கருதப்படுது. அதனால தான் இந்த தர்ஷனானயம் அப்படிங்கிறது ஒரு புண்ணிய காலம். அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. படையல் போடுறது ரொம்ப சிறப்பு. அந்த படையல் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த அமாவாசை நாட்களில் விரதம் இருக்கிறது யார் இருக்குன்னா பெற்றோரை இழந்த ஆண்கள், மனைவி இழந்த ஆண்கள், அப்பா இருந்து அம்மா மட்டும் இல்லை என்றாலும் கூட அமாவாசை விரதம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அப்பா தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள மகனும் அம்மாவிற்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஒரு கடமை. அம்மா உயிருடன் இருந்து அப்பா மட்டும் இல்லை என்றாலும் அப்போது அவங்க மகன் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. கணவனை இழந்த பெண்களும் அமாவாசையில் விரதம் இருந்து படையல் போடலாம். நம்ம தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக எள்ளு தண்ணீர் தர்ப்பணமாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுடைய படம் வீட்டில் இருக்குன்னா அந்த படத்துக்கு ஒரு விளக்கு போட்டு அதே மாதிரி கோவிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடணும். ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் வழங்குறது, அதேமாதிரி கோவிலில் பசு இருக்குது அப்படின்னா அந்த பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்கக்கூடாது. சமைக்கும் போது கூட பட்னியாக சமைக்கக்கூடாது. அமாவாசை நாட்களில் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கிறது செய்யலாம். சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாட்களில் பட்னியாக இருக்கிறது செய்யக்கூடாத ஒரு விஷயம். அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அமாவாசை நாட்களில் அவங்க விரதமும் இருக்கக்கூடாது. அம்மா அப்பாவிற்கு ஒரே பெண்
இருந்தாலும் கூட அவங்க அப்பா அம்மாவுக்காக தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் உங்களால் முடிந்தது அப்படின்னா அம்மா அப்பாவை நினச்சிட்டு கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனையாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது, ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை வாங்கி கொடுக்கறது, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதை செஞ்சால் நம்மளுடைய செய்கிற புண்ணியம் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு போய் சேரும். சரி, நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்களும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். குரு, சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகியோர்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஜீவஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி, ராகு உங்களுக்கு நன்மைகளும் சில சிரமங்களையும் கலந்தே இந்த வருகின்ற நாட்களில் தர இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஜோதிட கலையோட இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். பெரும்பாலும் சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும். திருமண முயற்சிகள் எளிதில் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். வெளிநாட்டுக்கு பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் பணியாற்றிட்டு இருக்கவங்க சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இந்த காலகட்டத்தில் சொந்த ஊரை நோக்கி பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நெருங்கிய உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு நிம்மதியை அளிக்கும். அதே மாதிரி தனஸ்தானம் குரு பகவான் இருக்கிறதுனால அவரோடு கூட சனி ராகுவோடைய பார்வை இருக்கிறதுனால எதிர்பாராமல் பண வரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை, பிணக்கு, கடந்த காலத்தில் இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய கல்வியில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள், கடன் வாங்கிட்டு அந்த கடனை கரெக்டாக அடைக்க முடியாமல் சின்ன சின்ன இடர்பாடுகள் இது வரையிலும் இருந்திருக்கும். அதெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு நீதிமன்ற வழக்கு விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜீவஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால அவரோடு கூட ராகுவும் அமர்ந்து இருக்கிறதுனால குரு பகவானுடைய பார்வை சுப பார்வையாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, நிர்வாக மேலதிகாரியோட ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மேல் அதிகாரியோடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி மனதுக்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்கு பிடித்த வேலையை இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த பணப்பிரச்சனை படிப்படியாக குறையும். மனதில் ஒரு விதமான அமைதி இருக்கும். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா மனதில் ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பிரச்சனை, வெளியிடத்துலேருந்து நிறைய இடைஞ்சல்கள், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை இதெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக சரியாகும். வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். பங்குச்சந்தையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும், பொறாமைகள் அதிகமாக இருந்திருக்கும். அவ்வளோ போட்டிகள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுப கிரகங்கள் ரொம்ப பலமாக இருக்குது, வருமானம் சிறப்பாக இருக்குது. எதுனா வரையிலும் எதெல்லாம் தடையாக இருந்ததோ, எந்தெந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்ததோ அந்த வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக கிடைக்கும். சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. சக கலைஞர்களும் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுனால அவரோடு கூட சனி ராகு கிரகநிலை ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற வீண் பிரயாணங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் உயர்மட்டத்தில் இருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இனிமேல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த
ஆடி மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் சுபங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா மஞ்சள் கயர் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒற்றைப்படையில் வர மாதிரி வாங்கி ஒரு 11 ஒரு 5 ஒரு 7 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர மாதிரி வாங்கி முடிந்தால் மற்ற சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் சிகப்பு இதை வாங்கி வஸ்திரம் இதோட உங்களால் முடிந்தது அப்படின்னா வஸ்திரத்தையும் வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுத்துடுவாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.